அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரமலான் 5ஆம் நாள் ஓதும் துவாவை பார்ப்போம். பாதுகாப்பு. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இதன் அர்த்தம், அல்லாஹ்வின் பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்தவற்றின் தீமையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது ஹதீஸ் திருமிதியில் இருக்கு. இந்த துவாவை நீங்கள் ஓதி துவா செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு துவா. அதுக்கப்புறம் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இது குரானில் 71வது அத்தியாயம் வசனம் 10 முதல் 12 வரைக்கும் இருக்கும் ஆயத்து. இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். ஃபகுல்து ஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான அஃபாரன் யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மிதராரன் வ யும்திதுக்கும் பி அம்பாலின் வ பனீன வ எஜ்அல்லக்கும் ஜன்னாத்தின் வ எஜ்அல்லக்கும் அன்ஹாரன். இதன் அர்த்தம், ஆகவே முந்திய உங்கள் பாவங்களுக்காக உங்கள் இரட்சகனிடம் மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான் என்றும் கூறினேன். அவ்வாறு செய்வீர்களாயின் தடைப்பட்டிருக்கும் மழையை உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்புவான். செல்வங்களையும் ஆண் மக்களையும் கொடுப்பது கொண்டு உங்களுக்கு உதவி புரிவான். உங்களுக்காக தோட்டங்களையும் ஆக்குவான். உங்களுக்காக ஆறுகளையும் அவற்றில் ஆக்குவான். இந்த துவாவை நீங்கள் ஓதி துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா செல்வங்களையும் ஆண் மக்களையும் அதிகமாக தருவான். அது மட்டுமல்ல, தோட்டங்களையும் அல்லாஹு தஆலா தருவான். இது ஒரு அற்புதமான துவா. இந்த துவா எனக்கு மிகவும் பிடித்த ஒரு துவா. இந்த துவாவை நான் அதிகமாக ஓதிக்கொள்வேன். ஏன்னா இதில் இருக்கும் அர்த்தம் அவ்வளோ ஒரு அழகான அர்த்தம். இது எனக்கு மிகவும் பிடித்த துவா. இதை நீங்களும் ஓதி துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா செல்வங்களையும் ஆண் மக்களையும் அதிகமாக தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.